வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் மருதாணி செடி வளர்ப்பு முறை பற்றி பார்க்கலாம். மருதாணி செடியை விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம், தண்டு வெட்டல்கள் மூலமாகவும் வளர்க்கலாம். ஒரு ஏக்கர் மருதாணி செடி விவசாயம் செய்ய 3 to 4 கிலோ வரைக்கும் விதைகள் தேவை. விதைகளை 24 to 48 மணி நேரம் வெதுவெதுப்பான தண்ணியில், அப்படி இல்லைன்னா மாட்டு சாணம் கலந்த தண்ணியில் ஊற வைக்கணும். எதுக்காக மருதாணி விதைகளை ஊற வைக்கிறோம்னா, மருதாணி விதைகளோட விதையுறை கடினமாக இருக்கும், ஹார்ட் சீட் கோட்டாக இருக்கும். அதை மென்மையாக்க தான் ஊற வைக்கிறோம். விதை உரை மென்மையானதான் விதைகள் சீக்கிரம் முளைக்கும். ஊற வச்ச விதைகளை பாலித்தீன் பேக் அப்படி இல்லைன்னா மண் தொட்டியில் மண், மணல், தொழு உரம் கலந்து அதை ஃபில் பண்ணிட்டு அதில் 1/2 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை ஊனணும். விதைகளை எந்த மாதம் ஊனணும்னா February, March மாதத்தில் விதைகளை ஊனணும். விதைகள் ஊனதுலேருந்து 18 to 45 நாளுக்குள்ளே விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். விதை முளைச்சதுலேருந்து 2 to 3 மாதத்துக்குள்ளே செடி 15 to 20 சென்டிமீட்டர் ஹைட் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த செடியை வயலில் நடலாம். எந்த மாதம் வயலில் நடலாம்னா ஜூலை, ஆகஸ்ட்டில். மருதாணி செடியை தண்டு வெட்டல்கள் மூலம் எப்படி வளர்க்கலாம்னா, ஓரளவுக்கு கடினமான தண்டை செலக்ட் பண்ணணும். அந்த தண்டு பென்சில் சைஸில் இருக்கணும். அந்த தண்டோட கலர் அடர் பச்சை நிறத்துலேருந்து பழுப்பு நிறம் லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அந்த தண்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த தண்டை 15 to 20 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமாக கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்த தண்டோட அடிப்பகுதியில் 3 to 5 சென்டிமீட்டர் அளவுக்கு சாய்வாக செதுக்கணும். செதுக்கினதுக்கு அப்புறம் அந்த தண்டில் மேலே இருக்கக்கூடிய 2 to 4 இலைகளை விட்டுட்டு மற்ற இலைகளை எல்லாம் நீக்கிடணும். தண்டோட அடிப்பகுதியை ரூட்டிங் ஹார்மோனான இண்டோல் பியூட்ரிக் ஆசிட் அப்படி இல்லைன்னா கற்றாழை சாரில் நினச்சி பாலித்தீன் பேக்கில் அப்படி இல்லைன்னா சின்ன தொட்டியில் மண், மணல், தொழு உரம் கலந்து அந்த கலவையை போட்டு அதில் இந்த தண்டை நடணும். எந்த மாதம் தண்டு வெட்டல்கள் செய்யணும்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில். நம்ம தண்டை பாலித்தீன் பேக்கில் நட்டதுலேருந்து 15 to 20 நாளுக்குள்ளே வேர்கள் வர ஆரம்பிச்சிடும். வேர்கள் வந்ததுலேருந்து 20 to 30 நாளுக்குள்ளே புதிய இலைகள் வர ஆரம்பிச்சிடும். 5 மாதத்துக்குள்ளே செடி 15 to 20 சென்டிமீட்டர் ஹைட் வந்ததுக்கப்புறம் அந்த செடியை வயலில் நடலாம். ஒரு ஏக்கருக்கு 29,000 முதல் 30,000 செடிகள் நமக்கு தேவைப்படும். மருதாணி செடிக்கு தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கிச்சுன்னா சீக்கிரம் வேரழுகள் வந்துடும். அதனால் மருதாணி செடிக்கு ஃப்ளாட் பெட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தட்டையான பாத்திகளையும் வரப்புகளையும் வயலில் அமைக்கணும். 15 to 20 சென்டிமீட்டர் ஹைட் வளர்ந்த செடிகளை ஜூலை, ஆகஸ்ட் மாதத்தில் வயலில் நடலாம். ஒரு வரிசை செடிக்கும் இன்னொரு வரிசை செடிக்கும் நடுவில் 45 சென்டிமீட்டர் இடைவெளியும், ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நடுவில் 30 சென்டிமீட்டர் இடைவெளியும் விடணும். மருதாணி செடிக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சக்கூடாது. தண்ணி தேங்கி நின்னா வேரழுகள் வரும். அதனால் மேல்மண் காஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் பாய்ச்சணும். மருதாணி செடி நல்லா வளர்கிற மாதமான மார்ச் to ஜூலை மாதம் வரைக்கும் ஒவ்வொரு 4 to 6 வாரத்துக்கு ஒரு டைமு இயற்கை உரம், நல்ல மக்கின மாட்டு சாணம் அப்படி இல்லைன்னா மண்புழு உரத்தை செடிக்கு போடணும். நம்ம செடி நட்டதுலேருந்து 100 to 110 நாளுக்குள்ளே நம்ம மருதாணி இலைகளை முதல் டைம் அறுவடை செய்யலாம். ஆனால் அப்போ இலைகள் கம்மியாக தான் இருக்கும். செடி முதிர்ச்சி அடையும் போது தான் அதிக இலைகள் நமக்கு கிடைக்கும். முதல் 2 to 3 வருஷத்துக்கு அதிக இலைகள் நமக்கு கிடைக்காது. 4 வருஷத்தில் செடி நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிரும். 4 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரைக்கும் அதிக இலைகள் நமக்கு மகசூல் கிடைக்கும். 25 to 30 வருஷம் வரைக்கும் நம்ம மருதாணி இலைகளை அறுவடை செய்யலாம். ஒரு வருஷத்துக்கு 2 முறை நம்ம மருதாணி இலைகளை அறுவடை செய்யலாம். எந்த மாதம்னா அக்டோபர், நவம்பர் மாதமும் ஏப்ரல், மே மாதமும் நம்ம மருதாணி இலைகளை அறுவடை செய்யலாம். எந்த மாதிரி இலைகளை நம்ம அறுவடை செய்யணும்னா, நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச அடர் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இலைகளை தான் நம்ம அறுவடை செய்யணும். செடியோட அடிப்பகுதியிலேருந்து 10 to 30 சென்டிமீட்டர் அளவு விட்டுட்டு அதுக்கு மேலே கிளைகளை வெட்டணும். அரிவாள் அப்படி இல்லைன்னா கூர்மையான கத்திரிக்கோலை வச்சு இந்த கிளைகளை வெட்டணும். கிளைகளை வெட்டிட்டு அதில் உள்ள இலைகளை பறிச்சுட்டு அதை நிழலில் காய வைக்கணும். காய வச்ச இலைகளை விற்பனை செய்யலாம். ஒரு செடியிலேருந்து நமக்கு 100 to 300 கிராம் காய்ந்த இலைகள் ஒரு சீசனுக்கு கிடைக்கும். இதுவே ஒரு ஏக்கருக்கு 1000 to 1200 கிலோ வரைக்கும் காய்ந்த இலைகள் கிடைக்கும். இதுவே நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்கக்கூடிய வயலாக இருந்தால் ஒரு ஏக்கருக்கு 1600 to 2000 கிலோ வரைக்கும் காய்ந்த இலைகள் கிடைக்கும். இதுவே மானாவாரி பயிராக இருந்தால் 500 to 800 கிலோ தான் ஒரு ஏக்கருக்கு இலைகள் கிடைக்கும். செடியோட ஆயுட்காலம் 25 to 50 வருஷம். நன்றி.